ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகன் மெசேஜஸ் பார்க்கலாம். செட் 1 செட் 2 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் செட் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ். ஓகே, இப்போது மனசு ரொம்ப கவலைகளாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒரு கொலீக்ஸோ இல்லை யாராவது வந்து உங்களை பற்றி தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கிறது இருக்குது. அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான பயங்கள் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் உங்களது சகோதரர் வழியில் இல்லை வந்து ஒரு சகோதரன் போல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இந்த பயம் இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாக யாரோ ஒருத்தர் மேலே பயந்துட்டு இருக்கலாம். அதான் ஃபினான்ஷியலாக பயந்துட்டு இருக்கலாம். இல்லை கம்பெனியில் உங்கள் பாஸ் ஏதாவது ஒன்று உங்களை பற்றி தவறுதலாக சொல்லி அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள கவலைகளை நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து முருகனை சரணாகதி அடைஞ்சிருங்க. அவர்கிட்ட நீ தான் பார்த்துக்கணும் என்னைய அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு உங்களுடைய பயங்கள் என்ன விதமான பயமாக இருந்தாலும் சரி, உங்களது சகோதரன் வழி சகோதரி வழியில் இருக்கக்கூடியவங்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுக்கு அந்த பயங்கள் என்னென்ன பயங்கள் இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கடன் பற்றின பயம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வீட்டு மனை எங்கேயாவது அடகு வச்சுருக்கோம், அதை திருப்பி எடுக்க முடியல, அது இதாகிடுமோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு முருகன்ட்ட நீங்கள் அடைஞ்சிருங்க, சரண்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்களை விட வயது மூத்தவர்களால் அந்த பிரச்சனை சரியாகும். சத்துருவுடைய பயம், எதிரிகளின் பயம் வந்து உங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து வான்மிகர் சித்தர். ஸோ 8 குடியில் இருக்காங்க இவங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி இவருக்கு 2 விளக்கு ஏற்றி இவங்களுக்குன்னு தனியாக வந்து தண்ணியும் ஏதாவது ஒரு பிரசாதம் உங்களால் முடிஞ்சது இது பிரசாதம் ஆஃபர் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரேயர்ஸை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முருகன் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப வந்து எனக்கு என்னடா இது எது நடந்தாலும் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டே இருக்கேன், என் லைஃப்பில் எதுவுமே ஒரு வேகமாக இருக்காதா, எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாப்பு, வேகமாக போகிற மாதிரி இருக்குது, முடியிற நேரத்தில் அப்படி நின்றுடுது, பொறுத்து எனக்கு பொறுமையே போயிடுச்சு அப்படின்று நினச்சிட்ருக்கீங்களா? அப்படின்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முருகன் உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ் வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கான அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு பின்னாடி அப்படிங்கிறாங்க. உனக்கு இருக்க வேண்டிய அந்த ஆபத்து எல்லாமே நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கர்மாக்கள் கழியுது. ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால உங்களுக்கு டிலே ஆகுது. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வேகமாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்டாப் ஆகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து விலக போகுது. முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அதுவும் தாமதமாயிட்டே இருக்குது, கோவில் காலடி எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னாலும் அவருடைய தரிசனமும் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து திருமூலர் சித்தர், சிதம்பரமில் இருக்காங்க. நீங்கள் இவரை நினச்சி உங்கள் வீட்டிலையே 2 அகல் தீபம் நெய் விளக்கேற்றி அதே போல் தண்ணியும் ஏதாவது ஒன்று கல்கண்டோ பிரசாதம் பழங்களோ ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு வேண்டிக்கோங்க. உங்களுக்கான அந்த லேட் ஆகிற டிலேஸ் ஆகிறது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஓம் முருகா அப்படின்றதையும் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.